வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. கர்த்தர் மகா நல்லவர். ஏனென்றால் நிபந்தனை எல்லாவற்றையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார் இல்லையா? எதற்காக மதம் போராடுகிறதோ அந்த வேலையை ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே செய்து நிறைவேற்றி விட்டார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஓசியா சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறார். பவுல் சொல்லுகிறார், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். என்ன பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யுத்தம் முடிந்து விட்டது, சிலுவையில யுத்தம் முடிந்து விட்டது. இனி நீ தகுதி அடைவதற்காக எந்த ஒரு பிரயாசமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பதாக தைரியமாக செல்லலாம். ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் பகையாக நின்று நடுச்சுவராக இருந்த அந்த நியாய பிரமாண கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார் இல்லையா? இதை நம்ம அறிந்து கொண்ட நாள் முதல் தேவனுடைய சமாதானம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸோ நம்முடைய பாட புஸ்தகம் இதுதான், யுத்தம் முடிந்தது. ஆங்கிலத்தில் த வார் இஸ் ஓவர். மொத்தம் 10 வகுப்புகள். இன்றைக்கு எத்தனாவது வகுப்பு? இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வகுப்பு? 4வது வகுப்பு. ஆமா, 7 மற்றும் 8வது அத்தியாயங்கள். அதுல இருந்து நம்ம 4வது வகுப்பு நம்ம படிக்க போகிறோம். இப்பொழுது நேரடியாக நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். ஆமா, தேவனுடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். எஸ் பிரதர். எதை சொல்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. எஸ் சிஸ்டர் பவானி. மூன்று இடத்துல இருக்கு பாஸ்டர். சுவிசேஷத்தை சொல்லிட்டு, அதாவது அவர் ஒருபோதும் எங்களோட கோபமாக இல்லை, எங்களுடைய பாவங்களுக்கான விலக்கிரயத்தை ஏற்கனவே அவர் செலுத்தி விட்டார், எல்லாமே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஒருபோதும் கோபமாக இல்லை என்ற சுவிசேஷத்தை சொல்ல நாங்கள் வெட்கப்படக்கூடாது. பவானி சிஸ்டர் தைரியமா சொல்லுவீங்களா? ஓம், சொல்லுவேன். அதான கேள்வி. ஓகே, பாருங்க, ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகள் மீது தேவன் கோபமாக இல்லவே இல்லை. அதற்கு பிரதான காரணம் நாம் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாறிவிட்டோம். சரிங்களா? ஆமா, இதை இன்னும் சொல்ல போனா நம்ம இதைத்தான் நம்ம நிறைய சில இடங்கள்ல ரிப்பீட் ஆகிறதுனால டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. தேவன் இனி ஒருபோதும் கோபமாக இல்லை என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வெட்கப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. சரிங்களா? சாதாரணமாக சொல்லலாம், எமோஷனே வேண்டியதில்லை. ஓகே, 2வது கேள்விக்கு போயிடலாம். தேவன் நம்மை ஒன்றின் நிமித்தமே ஏற்றுக்கொண்டுள்ளார், அது என்ன? ஜெயக்குமார் அனுட்டா. இயேசு என்ன செய்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதன் நிமித்தம் மாத்திரமே எங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஓகே, பேஜ் 74 எடுத்துருங்க. செகண்ட் பேராகிராஃப். இயேசு நாமத்தினால நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடைவதாக. பேஜ் 74 2வது பேராகிராஃப் பாருங்களா. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த பிரசங்கங்களை கேட்டு கேட்டு தேவனுடைய தயவை பெறும்படி நாமும் சில காரியங்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதன் நிமித்தம் மட்டுமே தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதோடு வேறு ஒன்றையும் கூட்டக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து என்ன முடித்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இது எப்படி நம்மளால இன்னும் ஆழமா புரிந்து கொள்ள முடியும்னா,
இப்ப நாம் எல்லாருக்கும் நல்லா தெரியுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. இதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம். விசுவாசத்தினாலே. எதை கொலோசியர் விசுவாசித்தோம்? 1:13. எதை விசுவாசித்தோம்? என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டு அத்தனை வெரி பேரும் குட். என்னுடைய பிள்ளைகளாகும்படி. ஆமா, யோவான். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசித்தோம் பாருங்க. என்று விசுவாசித்தோம். அதன் நிமித்தம் மாத்திரமே நாம் அவருடைய பிள்ளைகள் ஆனோமே தவிர வேற எதையுமே அதோட கூட்டக்கூடாது. அதோடு வேறு ஒன்றையும் நாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றெல்லாம் ஆடட். நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டுமா? ஆமா, கண்டிப்பாக செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்வோம். அதுல குறைவு இருக்கும். ஆனாலும் அது நிமித்தமாக நம்முடைய ரட்சிப்பு கூடவோ குறையவோ செய்யாது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இல்லையா? Yeah. ஆமா ஆமா, இதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதனால் மாத்திரமே, சிலுவையினால் மாத்திரமே, விசுவாசத்தினால் மாத்திரமே, கிருபாதார பலியினால் மாத்திரம்தான் we have been qualified. Yeah. Nothing to be added with that. ஆனால் நம்ம என்ன நினைத்து கொண்டிருந்தோம்னா, நானும் என்னை பூரணப்படுத்த எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கிரியைகளை நம்பினோம். இல்லையா? நம்முடைய சுய கிரியைகளினால் எந்த ஒரு தகுதியும் அடைய முடியாது. நம்ம எல்லாரும் அதுல கிளியரா இருக்கிறோம். இதற்காகவே நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. இல்ல, நாம் எந்த கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை பிரியப்படுத்த, நம்முடைய தகப்பனாகிய தேவனை பிரியப்படுத்த நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஆகையினால்தான் பிசாசு அங்கதான் கை வைப்பான், விசுவாசத்துலதான் கை வைப்பான். இல்லையா? தவறான போதனைகளை கேட்க வைப்பான், சுய நீதியை கேட்க வைப்பான். நமக்கு தேவன் தந்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு தைரியமாக சாந்த குணத்தோடு எடுத்து சொல்லுவோம். என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது கொஸ்டின் போயிடலாம். எந்த மூன்றையும் அனுபவிக்காதவர்கள் சுவிசேஷத்தை குறித்து முழு வெளிப்பாட்டையும் அறியவில்லை. எந்த மூன்றையும் அனுபவிக்காதவர்கள் சுவிசேஷத்தை குறித்து முழு வெளிப்பாட்டையும் அறியவில்லை. ஆமென். Yes, sister. Ma'am. சிம்பிளா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. நீங்க வாசிக்க வேண்டியதில்லை, சிம்பிளா சொல்லணும். எஸ் சிஸ்டர். நாங்கள் சுகத்தையும் வெரி குட், பொருளாதார செழிப்பையும் உணர்ச்சி வசமான விடுதலையும் பரிபூரணமா. சூப்பர் சிஸ்டர், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் பிராணமா நல்ல தைரியமா இருக்கீங்களா? ஆமா, சிரிக்கிறாங்க பாருங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவங்க முகத்தை மறக்கவே முடியாது. அவ்வளவு சோர்வா இருந்தீங்க பாருங்க. ஒருவேளை நம்ம இதுல இன்னும் ஒருவேளை ஒரு பெரிய நிலையை அடையாமல் இருக்கலாம். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மூன்றையும் அனுபவிக்காதவர்கள் சுவிசேஷத்தை குறித்து முழு வெளிப்பாட்டையும் பெரியவில்லை என்றால், சுகத்தை அனுபவிக்காதவர்கள், செழிப்பை அனுமதிக்காதவர்கள், குறிப்பா உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைகள். உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைன்னா என்னது? எமோஷன். என்ன எமோஷனை? சோர்வு நீங்கி சமாதானத்தை அனுபவிக்காதவர்கள் வெளிப்பாட்டை பெறவில்லை. எல்லாரும் அதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. சில நேரங்கள்ல திரும்பவும் சோர்வு வரலாம், ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். இல்ல, என்னால ஜெயிக்க முடியல, முன்னாடி இருந்த மாதிரிதான் கான்ஸ்டன்டா சோர்வுல தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இதுல யாருமே இருக்க முடியாது. யாரும் இருந்தா நீங்க இப்போதே சொல்லலாம், இல்ல பிரதர் எனக்கு சோர்வு கூடி இருக்கு. சான்ஸே கிடையாது. ஏன்னா நாம் நற்செய்தியை சரியாக மெடிடேட் பண்றோம். இல்லையா? கர்த்தர் நல்லவன். அதை கொஞ்சம் வாசித்துறேன், நமக்கு மனதில் ஆழமாக பதிய வேண்டும்.
இங்க இருந்தே வாசித்துருவோம். பேஜ் 81 பாட்டம் மோஸ்ட், 81வது பக்கத்துல அடியில இருந்து. இங்குள்ள ரட்சிக்கும் என்பதற்கான கிரேக்க வார்த்தை சோசோ ஆகும். இந்த வார்த்தை சோசோ சொட்டோரியோ உடன் ரட்சிப்பையும் வேதனையிலிருந்து விடுதலை ஆகிறதையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகம் ரட்சிப்பின் ஒரு பகுதியாகும். ஆகையால் சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது, சுவிசேஷம் என்பது நம்மை சுகப்படுத்துவதற்கான தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்றும் கூட அர்த்தமாகிறது. சுவிசேஷம் என்பது உங்களை பொருளாதாரத்திலே செழிக்க செய்வதற்கான தேவனுடைய பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்பது உங்களுடைய விடுதலைக்கான, உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைக்கான தேவனுடைய பலனாய் இருக்கிறது. நீங்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை, வெற்றியை அனுபவிக்கவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் சுகத்தோடு ஆரோக்கியமாய் இல்லை என்றால், பின்னர் நீங்கள் சுவிசேஷத்தை குறித்த முழுமையான வெளிப்பாட்டை இன்னும் பெற்றிருக்கவில்லை என்பதே அதற்கு பொருத்தமான காரணமாய் இருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே சுவிசேஷத்தை அறிந்திருந்தால், தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற நம்பவே முடியாத, ஆனால் உண்மையான, நம்மை வியப்பில் ஆழ்த்தும் இந்த நற்செய்தியை அறிந்திருந்தால் உங்களுடைய சரீரம் சுகப்படுத்தப்பட முடியும் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இதான் நமக்கு நடந்திருக்கு. அதனாலதான் அந்த ப்ரெஷர்ல, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்த பாருங்க. உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைகள் அப்படின்னா என்ன? இன்னும் கொஞ்சம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது அதை குறித்து ஒரு விளக்க முடியுமா? ஷார்ட்டா சொன்னாலும் போதும். திரும்ப நான் சொல்றேன், அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம் பிரதர் பிலிப்? உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைகள். Tranquility, calmness, tranquility. How can it be with all feeling? பதறாம இருக்கலாம். இல்ல, ரொம்ப பெரிய ஆசீர்வாதமே அதாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். இல்ல, மிகப்பெரிய பதஷ்டம் வேதத்துல யாருக்கு வந்திருக்க வேண்டும்? எந்த லேடிக்கு வந்திருக்கணும்? யாராவது சொல்லுங்க. மேரிக்கு இல்லையா? இல்ல, திருமணம் ஆக முன்னாடியே கன்சீவ் ஆயிடுறா. எவ்வளவு பெரிய பதஷ்டம் யோசித்து பாருங்க. ஆனால் அவள் பதஷ்டப்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு விசுவாசம் வந்தது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன சொன்னாள்? அப்படியே ஆக கடவுது. எப்படியே? வார்த்தையின்படியாக. உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அப்படியே அதை பிடிச்சுக்கிடுங்க. ஆமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை வெட்கப்பட விடமாட்டேன். இல்லையா? விசுவாசிக்கிறவர்களை வெட்கப்பட விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? இன்னும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை அவர் ரட்சிக்காமல் இருக்கவே முடியாது. நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்காமல் இன்னும் டிலே ஆகிறதுக்கு காரணம், உங்களால அதை விசுவாசிக்க முடியல. சூழ்நிலைகளை பார்க்கிறீர்கள் இல்லையா? இது எப்படி சாத்தியம்? ரொம்ப பள்ளத்துல இருக்கிறானே. இல்லை 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 இல்லை, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள தேவன் எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் தான் சுதந்திரிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தான் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்லாமா பாருங்களேன். உங்கள் விசுவாசமே
உலகத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் பாருங்க இல்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? உலகம் என்று இதுல சொல்லப்படுவது பிரச்சனை. பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டியது நாம் தான். சரிங்களா? ஆமா ஆமா. நேற்று தினத்துல ஒரு சாட்டர்டே ஒரு கிளாஸ்ல பேசுறேன். நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு தேவன் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நாம் தான், இப்படி கூட சொல்லலாம், நாம் தான் ஆசீர்வாத தடைகளுக்கு காரணமா இருக்கிறோம். அல்லது இன்னொரு விதத்துல சொன்னா நம்முடைய அவிசுவாசம் தான், சில கசப்புகள், சில மன்னியாம தன்மைகள். நம்முடைய ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்துவிட்ட துரோகங்களை நம்மால மன்னிக்க முடியாம இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுல நம்ம எப்படி உணர்கிறோம்? ஹவு டு வி ஃபீல்? அதுதான் முக்கியம். பாருங்களேன், உணர்ச்சி பூர்வமா நம்ம ஸ்திரமா இருக்கிறோமா, ஃபேமா இருக்கிறோமா? நான் என்ன சொல்லுகிறேன், பல வழியில நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. இனிமே இந்த வழியை வாங்க. எந்த வழி? என்ன வந்தாலும் என் தேவன் என்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார், என்னுடைய பிள்ளைகளை திருமணம் நல்லா தான் இருக்கும், எங்களுடைய திருமணம் நல்லா தான் இருக்கணும்னு நீங்க விசுவாசித்து அதை ஜெயித்துடலான்னு நான் சொல்றேன். ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். எந்த இரண்டையும் புரிந்திருக்கிறவர்கள் தேவனில் கலிகூறவும் அவரை துதிக்கவும் ஆரம்பிப்பார்கள். மகேஸ்வரி சிஸ்டர் நினைக்கிறேன். 84வது பக்கம் முதல் கடைசி பந்தி. நீங்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். பின்னர் நீங்கள் தேவனில் கலிகூற அவரை துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். இல்ல, எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள், how much we have been forgiven, how much we have been unconditionally loved by our Lord. இல்ல, இந்த இரண்டையும் அறிந்திருக்கிறவர்களாலே இந்த ரெண்டையும் நம்ம மறந்து போகவே கூடாதுல்ல. நம்ம எல்லாருக்கும் வாஞ்சை இருக்கு. என்ன வாஞ்சை இருக்கு? போகிற இடங்களிலெல்லாம் நான் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அப்ப இந்த ரெண்டையும் நம்ம இன்னையிலிருந்து ஞாபகம் வைத்துக் கொள்வோம். எந்த அளவு நம்மை மன்னித்து எந்த அளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டே இருக்கும் பொழுது, அதை மறக்காமல் இருக்கும் பொழுது துதி தானாகவே உண்டாகிவிடும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும்? அவர் அன்வர்தினஸ், நம்முடைய தகுதி இல்லாம நாம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தேவனுடைய அன்பு மாறவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள துதியானது தானாகவே வந்து விடுகிறது. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 5. நமக்கு வரவேண்டிய எந்த இரண்டையும் இயேசு சிலுவையில் தம் மீது எடுத்துக்கொண்டார். பிலிப் பிரதர். He bore our sin and died for our sins. Okay, number 1. அது ஒன்று எழுதினான் பாஸ்டர். ஓகே, நமக்கு வர வேண்டிய எந்த இரண்டையும் சிலுவையில் தம் மீது எடுத்துக்கொண்டார். மர்சி சிஸ்டர். நான் பேஜ் 78ல இருக்கு பாஸ்டர். இயேசு நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம் மீது வர வேண்டிய தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும். வெரி குட். ஆங்கர் ரெண்டை எடுத்துட்டாரு. அதாவது தேவன் அதை எதை செய்த? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு வர வேண்டிய எந்த இரண்டு? ஒன்னு தேவனுடைய கோபம், இரண்டாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இரண்டையும் சிலுவையில் தம் மீது எடுத்துக்கொண்டார் இல்லையா? எனவே தேவன் நம் மீது இப்பொழுது கோபமாக இல்லை. அதே போல நமக்கு சாதகமான தீர்ப்பையும் எழுதிவிட்டார் இல்லையா? we are fully qualified. அதான் ஜட்ஜ்மெண்ட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் தகுதிப்படுத்தி விட்டார். ஆமென்.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமா, சமீபத்துல ஒரு சிஸ்டர் கனடாவில் தான் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. அவங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 10 ஆண்டுகளாக. அப்போ எப்படியோ நம்ம செய்தியை கேட்டு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, பிரதர் தேவன் என் மேல கோபமாகவே இருக்கிறார் என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க செய்தியை கேட்ட பிறகு நான் குற்ற உணர்வு வந்து வெளியே வந்துட்டேன். நாங்க பாருங்க இல்லையா, இப்ப தேவன் நம்ம மீது கோபமாக இல்லை, எப்படி இருக்கிறார்? நேசமாக, பாசமாக, நேசமாக, சந்தோஷமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார், பாசமாகவே இருக்கிறார், நேசமாகவே இருக்கிறார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிரதர், எந்த மூன்றையும் எண்ணாதிருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக வேலை செய்யும். ஜெயா சிஸ்டர். பேஜ் நம்பர் 85ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்குது. சுவிசேஷத்தை விளங்கி கொண்டால் போதும், உங்களுடைய சரீரமும் மனதும் மேம்பட ஆரம்பிக்கும். தகுதியற்றவர்களாக, கரைப்பட்டவர்களாக, ஆக்கியுள்ளானவர்களாக எந்நேரம் எங்களை நாங்கள் நினைத்து கொள்ளாமல் இருந்தார். அப்படியே அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்களேன் இல்லையா. இதுதான் நம்முடைய விசுவாசத்தை ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தது இல்லையா. ஐம் நாட் வொர்தி. எனவே அந்த ரேஸ்ல இருந்துட்டே இருந்தோம். நம்மை தகுதிப்படுத்தி தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருந்தோம். ஏனென்றால் நான் இன்னும் தகுதி அடைய வேண்டும் என்று ஆனால் நாம் முற்றிலுமாக தகுதி அடைந்து விட்டோம், பூரணப்படுத்தி விட்டோம் என்று படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? எபிரேயர் எபிரேயர் 10:14. Yes, exactly. We are fully perfectly perfected. அதே போல இன்னொரு வசனம் இருக்கு, அதே ஞாபகம் வச்சிருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? We are fully qualified and fully empowered. அப்பா, இல்ல வசனம் சொல்லுங்க. கொலோசியர் 10:10 சொல்லுது. ஒரே 10:10 பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கு. பூரணமாக பாருங்க, இந்த 2 வசனம் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறோம் என்று அழகா சர்டிஃபை பண்ணுது. ஒன்று எபிரேயர் 10:14, இன்னொன்று கொலோசையர் 2:10. இந்த ரெண்டையும் நீங்க நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. We have been perfectly perfected because of the unique sacrifice. ஓகே, அதனால தகுதியற்றவர்களாக நினைக்கிறவர்களாலே விசுவாசத்திலே உறுதியா இருக்க முடியாது. சரிங்களா? இரண்டாவது கரைப்பட்டவர்கள். மூன்றாவது ஆக்கினைக்கு உள்ளான. ஆக்கினைனா எனக்கு தண்டனை இருக்குது, ஒரு ஸ்ட்ரகிள். எதுல நான் மெய்யாகவே பரலோகத்துக்கு போயிடுவேனா, அந்த ஸ்ட்ரகிள் வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூன்றுமே எண்ணாது இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாகவே வேலை செய்கிறது. ஏனென்றால் அவர்களால் 1 பேதுரு 2:24 விசுவாசிக்க முடியும். அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னைக்கு சரியா கொஞ்சம் முந்தி நம்ம முடிக்கிறோம். இரட்சிப்பு என்பது எந்த 4ஐயும் உள்ளடக்கியுள்ளது? எஸ், ஜபன், கிறிஸ்டைன் ஜபன். பேஜ் 9. பாவங்கள் மன்னிக்கப்படுதல், சுகம், விடுதலை, செழிப்பு. திரும்ப சொல்லுங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுதல், சுகம், விடுதலை, செழிப்பு. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, பேஜ் 81ல மிடில் இருக்கு பாருங்களா. ரட்சிப்பு சுகத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. ரோமர் 1:16 படி சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது.
இந்த வசனத்தில் ரட்சிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதின் சொட்டேரியோ என்ற கிரேக்க வார்த்தை வெறும் பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்பதை மட்டும் அர்த்தம் கற்பிக்கவில்லை. அப்போ அதுல பாவ மன்னிப்பு இருக்கு, அப்புறம் சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனையும் இருக்கிறது. எதுல? அந்த சால்வேஷன்ல. அது பரிபூர்ணமானது. அதுக்கு மேல நம்ம பரிபூர்ணமாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பரிபூரணம் நம்மிலே எதிலே நடந்திருக்குது? நம்முடைய ஸ்பிரிட் மேன்ல நடந்திருக்கு. ஆமென். ஆமென். அதுல இன்னொன்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். இன்னும் நாம் சில தவறுகள் அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது அந்த ஆவி மனிதனாலே அதிலே ஈடுபட முடியாது. அதை சீல் பண்ணிட்டார் இல்லையா? ஆமா. இதை நம்ம நீங்க மெடிடேட் பண்ண யூ வில் ஹாவ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு கம் அவுட் ஆஃப் ஆல் த சின்ஸ். யூ வில் என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் லவ். கர்த்தர் மகா நல்லவர் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எந்த இரு காரணங்களுக்காக தாவீது நம்மை, அதாவது புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளை பாக்கியவான் என்றார்? இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லலாம். சிஸ்டர் ஸ்ரீதேவி, சலோமே, சித்ரா, ரஞ்சினி, யாராவது சொல்றீங்களா? 97வது பக்கம். இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். இவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஆமா, பாருங்களேன். இல்ல, இது தாவீதுக்கு வெளிப்பாடு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய அன்பை அவன் நல்லா புரிஞ்சிருக்கிறான். எந்த இரு காரணங்களுக்காக தாவீது நம்மை, அதாவது புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற விசுவாசிகளை பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டு விட்டன. எப்படி அது நடந்தது என்றால் சிலுவையிலே நடந்தது இல்லையா? பல இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இந்த பேஜுக்கு வாங்க, பேஜ் 94ல 3rd paragraph. இது சங்கீதம் 32 முதல் 1-2 இருந்து மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட கிருபையின் நாளை தீர்க்க தரிசனமாக தாவீது கண்டு இங்கு பேசுகிறான். அப்ப பாருங்க, அவனுக்கு அப்படி ஒரு ஃபோர் நாலேஜ் வருது பாருங்களேன். தாவீதின் பாவங்களுக்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கவில்லை, அவன் தன்னுடைய பாவங்களுக்காக செலுத்தப்பட போகிற, ஆனால் இன்னும் செலுத்தப்பட்டிராதிருந்த விலைக்கிரயத்தை முன்னோக்கி பார்த்து தான் தேவனோடு ஒரு உறவில் இருந்தான். இதை குறித்து பிழையாம் என்ன சொல்றா? இஸ்ரவேலுடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லை. இஸ்ரவேலிலே அவர் பாவங்களை காண்கிறதில்லை. அவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க. அப்போவே சொல்றான், எப்பா இவர்கள் they all are chosen. இவர்கள் எல்லாரையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய ஜனமாக எடுத்துட்டாரு. ஆகுனால இவர்களுடைய பாவங்களை அவர் பார்க்க மாட்டாரு. ஆகுனால நான் இவர்களை சபிக்க முடியாது. இல்ல, இதுக்குதான் யுத்தம் செய்துட்டு நடக்க உலகமே. ஆமா, இந்தியாவில் இப்போ ஒரு கும்பமேளான்னு ஒன்று நடக்கு. நார்த் இந்தியாவில், உத்தரப்பிரதேசத்துல 40 கோடி பேர் அங்க எதிர்பார்க்கிறாங்களாம் அந்த புனித நீராடுவதற்கு. அதைத்தான் யுத்தம் இல்ல. தேவனை சாட்டிஸ்ஃபை பண்ண உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பட் த குட் நியூஸ் இஸ் he is fully satisfied. Those who have accepted the cross,
சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை, அந்த கிருபாதார பலியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு அவர்களை குறித்து தேவன் எரிச்சலாக இல்லை, சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, அதோடு கூட நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு விட்டன அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷப்பட்டு இந்த ஒரு காரணத்திற்காகவே நான் எவ்வளவோ சந்தோஷப்படணும்ல. அநேகருக்கு நம்ம விட எத்தனை பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்க வீட்டுல எத்தனை பேர் நல்லவங்க இருப்பாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்ல. அவர்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் இல்லை பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்மை தேவன் இன்னொரு லெவல் கொண்டு போறார் பாருங்க, இல்லையா? ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக இன்னும் நம்மை ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பெரிய 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 நன்மைகளை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். பெரிய பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் மற்றவர்களுக்கு இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஆழமாக வேறு கொள்ளுகிறது, உங்களை அறியாமலே உள்ள வேறு கொள்ளுது. சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், எந்த பிரச்சனையும் நான் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நல்லா நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொடுங்க. எந்த பிரச்சனையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு என்ன வேணும்? விசுவாசம். உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் இருந்தா போதும். என்ன விசுவாசம் வேணும்? என்ன ஒரு உதாரணம் சொல்றேன்னா, யாராவது ஒருவேளை ஒரு கணவர் குடிக்கிறாருன்னா இந்த மனைவிக்கு என்ன விசுவாசம் வேணும்? நிச்சயமா என் புருஷன் குடியில இருந்து வெளியே வந்துடுவார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, திருமணமாகி 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் அவர் அதுக்கு அடிமையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களாலே விசுவாசிக்க முடிகிறதா என்பதுதான் கேள்வி. அதைத்தான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ரைட்? ஸோ இதுக்கு தேவை என்ன? நாலேஜ். இப்போ நாலேஜ் வருது, ஆனா என்ன செய்ய முடியலன்னா, அவர் சிலரை படுத்துற பாடுகளை மன்னிக்க முடியல. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. காயம், அந்த காயத்தை ஆற்றுவது எது? சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆமா, காயங்களை நீங்கி விட்டதா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். முற்றிலுமாக வெளியே வர முடியும். சரிங்களா? யாரால முடியும்? விசுவாசிக்கிறவர்களால முடியும். எதை விசுவாசிக்கிறவர்களால? என்னுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவார் என்பதை உங்களால விசுவாசிக்க முடியணும். விசுவாசித்தது மாத்திரம் போதாது, அதோடு விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்யுங்க. உங்க பிள்ளையா இருக்கலாம், யாராக இருக்கலாம். என்ன செய்யலாம்? நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, ஒரு கொஞ்சம் தண்ணி எடுங்க, கை வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் திஸ் வாட்டர். இதை என்னுடைய மகனோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய மனைவியோ இதை குடிக்கும்போது வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, தவறான தொடர்புல இருந்து, தவறான ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னு உங்களால விசுவாசமாக பேசி கொடுக்க முடிகிறதா? எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்னாரு? கடுகளவு. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, ஆனா ஏன் அது வேலை செய்யல? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். யார் சொல்றீங்க பார்ப்போம். உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, கடுகளவுல அதை விட பெரிய அளவு இருக்குது, ஆனால் ஏன் அது வேலை செய்யவில்லை? அவிசுவாசம் கப்பல் அளவு விசுவாசம் இப்படி எடுத்துக்கிறோம். விசுவாசம் கப்பல் அளவு இருக்கு, அவிசுவாசம் கடல் அளவு இருக்கு. எது அதிகம்? அது ரொம்ப, நான் கடல்னோடனே பயந்துடாதீங்க. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் இது ஆண்ட்ரூ மக்கள் தான் கிடைச்சிட்டேன். இது விசுவாசம், இது அவிசுவாசம் என்று வைத்துக் கொள்ளுங்க. எது அதிகமா இருக்குதோ அது ரிசல்ட் கொடுக்குது. அவிசுவாசம் அதிகமா இருந்தால் அதுல சக்சஸ் வரல. அவிசுவாசத்தை விட விசுவாசம் பெருகிட்டுன்னா அற்புதம் நடந்துருது. அது ஒரு அதான் முக்கியமான காரியம். ரெண்டாவது, விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்யுங்க. மூன்றாவது, டவுட் வருது. என்ன டவுட் வருது? இந்த பிரச்சனை தீருமோ தீராதோ அப்படின்னு ஒரு அவிசுவாசம் வரும்போது சிரியுங்க, நடனம் ஆடுங்க. பலப்போ சாத்தானே எழுதி இருக்கிறது, என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்னு எழுதி இருக்குது. ஸோ இந்த காரியம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. நான் சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், நான் சக்சஸ்ஃபுல்லாக தான் வாழுவேன். எஞ்சியுள்ள நாளெல்லாம் எங்கள் குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக செழிப்பை நாங்கள் அனுபவிப்போம் என்று தைரியமாக பேசுங்க. தைரியமா பேசுங்க.
பல வழியில நீங்க ட்ரை பண்ணிட்டேன், இந்த பிப்ளிக்கல் வழியில ட்ரை பண்ணுங்க. அது என்ன செய்யும்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும், காரியம் கைகூடி வந்துடும். உங்களுக்கே தெரியும், நான் வந்து நல்லா ஃப்ரீயா இல்ல, என் வாழ்க்கை துணையோடு நான் நல்லா ஃப்ரீயா இல்ல, ஒரு கலகலப்பா பேச முடியல. ஏன்? காயம். அந்த காயத்தை ஆற்றிக்கொள்ளுவதும் விசுவாசத்தினாலே தான். அந்த ஒண்ணுதான் டேப்லெட் மெடிசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 9. ஆபிரகாம் தேவனால் மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவனால் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்? வெரி குட். வேற யார் சொல்றீங்க இதுவரைக்கும் சொல்லாதவர்கள்? ஆபிரகாம் தன்னுடைய மிகச் சிறந்த நற்குணத்தினால் தேவனிடம் இருந்து இந்த எல்லா காரியங்களையும் சம்பாதித்திருந்தான் என்றால் அப்பொழுது அவன் ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டி இருக்க முடியும், ஆனால் தேவனுக்கு முன்பாக அல்ல. ஓகே, 91 page. நீங்க என்ன புரிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் திரும்ப கொஸ்டினை வாசிக்கிறேன். ஆபிரகாம் மிக அதிகமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவனால் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்? யாராவது சொல்லுங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமில்லை. அதாவது அவன் பரிசுத்தமாக வாழ்ந்து நீதிமானாகவில்லை, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருந்தான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். சரிங்களா? நம்முடைய நீதி எல்லாம் விசுவாசத்தினாலதான் வந்தது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டது. தேவனுடைய பிள்ளையாக மாறினது விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஈவு. அதே போல நாம் நீதிமான் ஆக்கப்பட்டதும் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அது விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நாம பெற்றுக்கொள்ளது. அதே போலதான் நான் சொன்ன பாருங்க, எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள முடியும். சாய்ஸ் தான். நீங்க துக்கமாகவே இருந்து வாழ்க்கையை முடிக்கிறதும் ஒரு சாய்ஸ் தான். நான் மகிழ்ச்சியாகவே இருந்து வாழ்க்கையை முடிப்பேன் என்பதும் தேர்ந்தெடுப்பு தான். நம்ம தான் சூஸ் பண்ணணும். வேதம் முழுவதும் அதுக்கு உதாரணம் இருக்கு. 40 நாள் துக்கத்துல இருந்தான் சவுலு, துக்கத்துல இருந்தா, பயத்துல இருந்தான். அது அவனுடைய சாய்ஸ். சரியான தேர்ந்தெடுப்பு எடுத்தான் ஆட்டிடையன். ஆண்டவரால் அவனோடு துணை நிற்க முடிந்தது. இல்லைன்னா தேவன் கூட நிற்க முடியாது. வனாந்தரத்துல 99.99% தோல்வியை தெரிந்து கொண்டார்கள். காலேபு யோசுவாவும் வெற்றியை தெரிந்து கொண்டார்கள். திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எந்த இஷ்யூக்கும் வேலை செய்யுமா? ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் இது வேலை செய்யும். ரைட்? வேற யாரு? வேதம் முழுசும் அதானே இருக்கு. பேதுரு யாரு? நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தோல்வியை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தோல்வியை தெரிந்து கொள்ளவில்லை, தைரியமாக நின்றார்கள். சாய்ஸ், எல்லாமே சாய்ஸ் தாங்க. இந்த உங்க குரூப்ல கூட நம்ம இப்போ அந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் என்று நம்ம அந்த ஜூம் மீட்டிங் நடத்துறோம். எனக்கு யாரும் தெரியல, நான் கண்டிப்பா ஒரு சில இது தவறான உபதேசம் என்று உயிரா பண்ணிருக்கலாம். யாரும் உயிரா பண்ணாங்களா? இல்ல பாஸ்டர், இல்ல. ஓகே, எல்லாரும் இருக்காங்க. ஆனா பாருங்க, நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா? எல்லாமே சாய்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த சூழ்நிலையில நான் விசுவாசிப்பேன். விசுவாசம் கண்டிப்பா வேலை செய்யும். சரிங்களா? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை ஜெயிப்பது விசுவாசம் மாத்திரம்தான். அதுல நீங்க நன்றாக தேறி இருக்கிறீர்கள். இன்னும் நாம் முன்னேறி கொண்டே செல்வோம். கடைசி கொஸ்டினுக்கு வந்துடுவோமா? எந்த ஒன்று மட்டுமே நம்மை தேவனோடு சமாதானப்படுத்தியது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது எதனால பெற்றோம்? விசுவாசத்தினால் நீதிமான விசுவாசத்தினால. That's very important. That is the point, the matter. ஓகே, 100ல இருக்கலாம், 101ல இருக்கலாம். ஓகே, பாருங்க, கேள்வி என்ன? எந்த ஒன்று மட்டுமே நம்ம தேவனோடு சமாதானப்படுத்தியதனால் நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டிருக்கிற நீதி. அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவநீதி. தேவநீதி இல்லையா? நாம் எல்லாரும் தேவ நீதிமானாக, தேவ நீதிமாட்டியாக இருக்கிறோம். அதுல என்ன இன்னொன்னா, பவுலுக்கு அப்படி வெளிப்பாடு, நாம் தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, பெற்றுட்டோம். we are God's righteousness. நாம் தேவ நீதிமானாகவே இருக்கிறோம். 5:21 யாராவது சொல்லுங்க பார்க்காம, முழுசா சொல்லட்டாலும் புரிஞ்சதை சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:21. அவர் எங்களுக்காக சில பாவமானாரே. வசனங்கள்லாம் திரும்ப சொல்லுங்க. அவர் நாம் எங்களுக்காக தேவனுடைய நீதி நீதியாகும்படிக்கு அவர் எங்களுக்காக பாவமறியாத அவர் எங்களுக்காக அவரே பாவமாக்கி. பாருங்க, என்ன ஆகும்படியாக? தேவ நீதிமான் ஆகும்படியாக. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், தேவ நீதியை நமக்கு தருகிறதுக்கல்ல, நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ நீதியாக மாற்றும்படியாக. இப்படி சொல்லுவோமா? நம்ம உச்சந்தலையிலிருந்தே உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கின் இருக்கு பாருங்களேன், தோலினால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். அதே போல நாம் தேவ நீதியை பெற்றவர்கள் அல்ல, நாம் தேவ நீதிமான்களாகவே இருக்கிறோம். உங்க பேர் என்னன்னு கேட்டா நம்ம தேவ நீதின்னு சொல்லலாம். ரைட்? ஆமா, சில வசனங்கள் நீங்க மனப்பாடம் செய்யணும். அதுல ஒன்று 2 கொரிந்தியர் 5:21 மறக்கவே கூடாது. வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர். ஆமா, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்குள்ள வேறு விட்டுட்டே தான் இருக்கும். நீங்க சோர்ந்து போக மாட்டதில்லை இல்லையா? 1 மணி நேரம் வகுப்புல என்ன பெரிய மாற்றம்? கண்டிப்பா மாற்றம். உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நல்லவர். நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிற தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவார்கள். அதற்காக நன்றி. இன்னும் இந்த குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத நபர்களை நாங்கள் நினைக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. தன்னுடைய உறவினருடைய ரட்சிப்பை விசுவாசிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டாகட்டும் ஆண்டவர். என்னுடைய மகன் ரட்சிக்கப்படுவான், மருமகள் ரட்சிக்கப்படுவாள், கணவன் ரட்சிக்கப்படுவார், மனைவி ரட்சிக்கப்படுவார். இந்த விசுவாசத்தை நான் கட்டவிழ்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம் பெருகுவதாக. உம்மை அறிகிற அறிவில் பெருகி இவர்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைந்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.